யாரா அந்த மனுஷன் இப்படி பண்ணி வச்சிருக்காரு? என்ன மேட்டர்னு சொல்றேன், அதுக்கு மேல ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த படத்தோட கதை ஹீரோ ஹீரோயினும் கல்யாணம் ரொம்ப வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் வாங்கி ஒரு 5 வருஷம் தனியா இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்க பசங்களை பார்க்கணும் முடிவெடுத்து ஒரு விஷயம் பண்ண. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடக்குதோ மீதி கதைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இப்ப காட்டுறேன் பாரு. எஸ், அதேதான். எப்பயுமே தெலுங்கு படங்கள்ல காமெடி எல்லாம் நல்லா இருந்தாலுமே அது தமிழ் டப்பிங் மூலமா கிரிஞ்சு பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த பிரச்சனை இல்லாம சும்மா பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க காமெடி எல்லாம். முக்கியமா சிரஞ்சீவி காரு ஒன் மேன் ஷோங்க அதனால சும்மா பிளாஸ்ட் பண்ணிருக்காரு படத்துல. சரி, இந்த படத்துல என்ன பிரச்சனை, படத்துல முதல்ல காமெடியை தாண்டி இது ஒரு அரந்த பழசான கதை. சோ ஆரம்பத்திலேயே தான் கிளைமேக்ஸ் நம்ம முடிவு பண்ணிடுவோம். சோ படம் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இது பேசிக்கா பகவந்த் கேசரி எடுத்தார்ல அனில் விப்புடி, அவரோட படம். அந்த ஆள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த படத்துல எந்த லெவல் லாஜிக் இருக்குன்ட்டு. ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கிற மாதிரி இருக்கும், மத்தபடி ஒரு ஒர்த்தான படங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா மனசங்கர வரப்பிரசாத் காரோ. படம் ஜி5ல தமிழ் டப்பிங்லயே இருக்குது. நல்ல படம். சட்டு புட்டுன்னு ஒரு வாட்ச போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்.